ஹாய் நண்பர்களே, நீங்கள் ஈவினிங்கில் ரெகுலராக சாப்பிட்ற டிஃபன் உங்களுக்கு போர் வச்சுருந்தா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பேர் முட்டை சேமியா. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னா 20 சேமியா, 5 முட்டை, 200 கிராம் சிக்கன் பக்கோடா, 4 வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேமியாவை சின்ன சின்ன துண்டுகளாக உதுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் பக்கோடாவை எலும்பு இல்லாமல் பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினா போதும். கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றுங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே உதுத்து வச்ச சிக்கன் பக்கோடா எடுத்து போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு உதுத்து வச்ச சேமியா எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. த்ரீ to 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான மணமான ஒரு முட்டை சேமியா ரெடி. இந்த முட்டை சேமியாவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.